என்னது என்னத்துக்கு இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிற? அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? என்னத்த சொல்றது குமுதா, சித்தி மறுபடியும் என்ன சுப்பனிக்கு தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கா. இவ்வளவுதானா கௌரி? இனி மேற்கொண்டு அவர் உன்னை திரும்பி கூட பார்க்காதபடிக்கு செய்யறது என் பொறுப்பு, சரிதானே? அப்படின்னா இப்ப நான் கௌரிய பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றியா? இல்ல நான் கேக்குறேன். ஏன் காணு, நீர் யாரையும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டீரோ? அறிவு இருக்கே, எங்க இருக்கு? என்னது? சரி கௌரி, என்ன பார்த்து நீ ஏன் பயப்படணும்? நான் தான் தினம் என் முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியாதா என் முக லட்சணம்? அதான் உங்க மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு போய், வடமாலையே அனுமாருக்கு சாத்திரத்துக்கு பதிலா உமக்கே சாத்தி பிள்ளாம்னு. அடாடாடா, படு பொருத்தமா சொல்லியிருக்கிறாரே. ஏம்மா கௌரி, நீயே சொல்லு, இந்த அனுமாருக்கு ஒரு அனுமந்தி இந்த மாதிரி கிடைக்காமையா போயிடும்? போய் என்ன சொன்னே? நான் அனுமந்தியா? தப்புதான் தப்புதான். அப்ப வெறும் மந்தின்னு கூப்பிடவா? நீயே சொல்லு, பொம்பளை அனுமார என்ன சொல்லி கூப்பிடலாம்? குமுதா, கையை விடும் போய், நேர் ஒண்ணு என்னை தொட வேண்டாம். குமுதா, ஏதோ ஆசையில கேலியா சொன்னா. ஓஹோ, ஆசையா இது? பின்ன என்னவா? ஆமா, திடீர்னு வாரம் போகும்னு ஆரம்பிச்சுட்டே. பின்ன எப்படி போய் கூப்பிடுறோமே? முதல் சந்திப்பில் காவிய முறைப்படி ஆரிய புத்திரா என்று அழைத்தாயே, அது போன்று அழைக்க வேண்டும் கண்ணே. சரிதான், நான் தினம் தினம் காவியம் பேசிட்டு இருந்தா உமக்கும் இங்க இருக்கப்பட்டவாளுக்கும் அதை கேட்கறதுக்கு இரும்பு காதும் தான் வேணும். சரி, விட்டு தள்ளு. காதலுக்குத்தான் காவியம் தேவை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காவியம் ஏது, காதல் தான் ஏது. என்ன போய் சொல்றீ? அப்போ கல்யாணம் ஆயிட்டா காதலிக்கவே மாட்டீரா? இது வரைக்கும் அப்படி யாரும் செஞ்சதில்ல. அதனால வட்டியும் முதலுமா இப்பவே. ஐயோ, என்னது கட்டி பிடிக்கிறேன், விடுங்கோ. யாராவது வந்துட போறா, வந்து பார்த்துடுவா. வரட்டும் கண்ணே, வந்து பார்க்கட்டும். என்னையும் அறியாமல் ஒரு புது துணிச்சல் இப்பொழுதுதான் எனக்கு வந்திருக்கிறது. ஐயோ, விடுங்கோ. அப்படி என்ன அக்கிரமத்தை கண்டுட்டு மறுபடியும் இந்த குமுதாவோட குழாய் விண்டு என்ன அக்கிரமம் நான் கேட்கிறேன்? உமக்கு ஏதாவது விவஸ்தா இருக்கா? இது தவச மந்திரம் இல்லப்பா, பெரிய திட்டம். இப்படி பல தந்திரங்களை கையாண்டாதான் அந்த திட்டத்தை சாதிக்க முடியும். அப்படி என்னடா திட்டத்தை கையாண்டுட்டே? அப்படி கேளுங்க அத்தை, அப்படி கேளுங்க. நீங்களே சொல்லுங்க, மாமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளையண்ட கொஞ்சின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவனா? அப்படியே ஒரு மெல்லிய புடிச்சு திருகி. பாத்தியாளா பாத்தியாளா, இந்த வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு பொறாம வருது. அதுதான் பொம்பளைங்களுக்கு பொதுவான குணம். அதனால இந்த குமுதா கிட்ட நான் கொஞ்சின்னு இருக்கிறத அந்த கௌரி பார்த்தாள்னா பொறாமப்படுவாளா இல்லையா? படுவா. உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவாளா இல்லையா? வருவா. அந்த சண்டை காதலா மாறி காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் ஒரு நாடகத்தே நாடகம். அடே, நல்ல யோசனைடா. அண்ணா, உன் பிள்ளை இவ்வளவு புத்திசாலி எனக்கு தெரியவே தெரியாதே. எனக்கே இது வரைக்கும் தெரியாதே. இப்ப தெரியறதா? சுப்பனே, கண்ணே, உன் நாடகத்தை நடத்து, நல்லா நடத்து. அதெல்லாம் சரியத்த. இது வெறும் நாடகம் தான் குமுதாவுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட நெருங்கியே பழக மாட்டாளே. அத்தை, நீங்க கூப்பிட்டு அவளுக்கு தைரியம் சொல்றீங்களா? சொல்லுண்டா கண்ணே. குமுதா, குமுதா, அத்தை கூப்பிடுறா. அண்ணா குமுதா, குமுதா கண்ணு வாடிமா. என்னடி வெக்கம்? நீங்க சிறுசுக, உங்களுக்குள்ள மனசு ஒத்து போச்சுன்னா அதுல என்ன தப்பு? உன்னை மாட்டு பண்ண அடையறதுக்கு எங்க அண்ணா கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? குமுதா, அத்தை நமஸ்காரம் பண்ணு. தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலியா 16 பத்து பெருவாழ்வு வாழணும். அப்பா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணப்படாதா? தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சுபுத்ரா வாப்தி ரஸ்தோ.